ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆத்தன் vlogs. இன்னைக்கு எங்க போறோம்னா நைட்டு மணி 12 ஆகுது. ஸோ வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்து போய் சிக்கன், அது பேர் என்னது, சிக்கன் பஷா வாங்கலான்னு வந்திருக்கோம். முன்னாடியே பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து கேமராமேன் வந்து லைட் பிடிச்சின்னு வர்றாரு. இது தப்பா இருக்குதா? லாத்தா கேமரா வரல. இப்போ வந்து சும்மா வீடியோ எடுத்துனே போலாம், அதை ஒரு கண்டென்ட்ஸா போடலான்ட்டு வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம். ஸோ வாங்க காய்ஸ் போலாம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம சிக்கன் வாங்க போயிருக்கிறோம். காமில், பின்னாடி தருண், முன்னாடி பிரவீன். ஸோ அது கீழே தப்பாயிடுறேன். சரி, நாங்க போயிருக்கிறோம். போய் சிக்கன் வாங்கிட்டு ரோடு எல்லாத்தையும் காட்டுறோம். இப்போதைக்கு நாங்க கார் வரைக்கும் நடந்து போயிருக்கிறோம். கார் ஏறிட்டோன்னே நாங்க கார்ல இருந்து எங்க போறோம், எப்படி போறோம், எந்த ரோட்ல போறோம்ட்டு அது வந்து படுத்துட்டு போறோமா, நீச்சல் அடிச்சுட்டு போறோமா, எல்லாமே காட்டுறோம். வாங்க. தப்பா இருக்குன்னா 8 மணி தான் ஆகுது மணி. இல்ல மணியை பாத்தீங்கன்னா மணி அப்படியே தெரியாது. மணி வந்து கரெக்டா நைட்டு 12:07. ஸோ இப்போ போயின்னு இருக்கிறோம். வெளியில வந்துருக்கோம். பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம ரொம்ப இப்போ பாஷா சாப்பிட போறோம். எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. 10 பேர் இருக்காங்க நினைக்கிற ரூம்ல. நாங்க இங்க 5 பேரு, அங்க 5 பேரு, 10 பேர்னா எல்லாம் சேர்த்து 10 பேரு போனோம்னா அங்க என்ன பாஷாக்கு போறோம்னு எங்களுக்கே தெரியாது. எங்கேயோ தூரமா காட்டுச்சு. சரி போலாம் அப்படியே போவோம். என்ன பண்ணிடுவானுங்க, பொறுமையா போலான்னு. பொறுமையா நடந்தே போறோம். கேமரா இங்க எங்கேயோ ஃபிளாஷ் அடிக்கிறாரு. ஆனா எனக்கு அது தனுஷ். லைட் புடிச்சுன்னு பின்னாடி நம்ம முன்னாடி போயிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கு. வெளில பாத்தீங்கன்னா பாருங்க, ஊரே கொஞ்சம் லைட்டா இருட்டா இருக்கு. சோ உங்களுக்கு கேமரால வந்து 12 மணி இருந்தா இருட்டாகாம என்ன இருக்கும்? இல்ல, என் கேமரால ரொம்ப வெளிச்சமா இருக்கு. சக்சல் வந்து நைட் ஆயிடுச்சுன்னா யாருமே இல்லாத ஒரு ஜாலியா இருக்கும். ஸோ வாங்க போலாம், நடந்துக்கிட்டே போலாம். ஏன்டா பாக்குறேன், என்ன லுக்கு, அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும். இப்ப நான் போயிட்டு இருக்கோம். என்ன ஆச்சுன்னா, நண்பன் கொஞ்சம் ஸ்டாடா வாங்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சு நம்ம சொல்லுங்க. டயர்டா இருக்கு. எங்க போனீங்க? டயர்ட் ஆளாருக்கு. நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? கிரிக்கெட் போனீங்க. காலைல 9 மணிக்கு போனேன். 9 மணிக்கு போனேன். 8 மணி தான் விட்டு வந்தேன். 8 மணிக்கு தான் விட்டு வந்தேன். உங்களுக்கு வலிக்கு இந்த லூசு வந்து கொந்தளிச்சாதீங்க, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. இப்ப நீங்க தான் இப்ப எங்களை கூட்டி கொண்டு சேஃபா கொண்டு போறீங்க. அதை பத்தி நீங்க என்ன இல்லடா, தூக்கம் வருது, கொண்ட வண்டி விட்டாலும் விட்டுருவாங்க. அது பட்டியா இல்ல, டயர்ட் ஆகிற அளவுக்கு அவங்க எங்க டீம்ல ஏதோ சொல்லிருக்காங்க. நீங்க ஏதோ செஞ்சீங்க டயர்ட் ஆகிற அளவுக்கு. தம்பி வந்து கிரௌண்ட்ல நின்று பாருங்க தம்பி, தெரியும் கிரௌண்ட்ல நான் நினைக்கிறேன். அதை விடுங்க. இல்ல, டீம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்க சொன்னாங்க நீங்க டயர்ட் ஆகிற அளவுக்கு ஏதோ செஞ்சீங்க. என்ன செஞ்சீங்க சொல்ல முடியும்? ஓகே நீங்க டென்ஷனா இருக்கீங்க. எங்களை மெட்டாக்களை கேட்போம். ஓகே, அவன் என்ன செஞ்சிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்ற வேலை இது எல்லாத்தையும் அவனே சொல்லிட்டான். சோ ஓகே, நீங்க நினைக்கிறீங்க அவன் என்ன செஞ்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? புரிஞ்சோ பிஸ்தான்னு சொல்ல வரீங்க அப்படியா? நான் சொல்றேன்னா இல்லையா? நீ நான் சொல்றேனா? ஓகே, இனிமே கடைக்கு போய் சந்திப்போம். ஓகே காய்ஸ், இப்போ நாங்க வந்து டவுன் வீட்டுக்கிட்ட கார் எடுக்க வந்துருக்கோம். அது வந்து பின்னாடி பார்த்தா கீழே வந்துடும். நான் பின்னாடியே பார்த்துட்டு வரேன். இப்போ டவுன் வண்டியில போறோம், பாஷா போறோம், சாப்பிட்றோம், மாசு விடுறோம். நீங்க இப்ப நீங்க வந்த கணப்பாக ஒண்ணுமே தெரியல. சரி ஓகே, வாங்க. நம்ம நம்பர் ஸ்பீடா டிரைவர் முன்னாடி போயிட்டாரு. என்னடா உமா கொடுக்குற போயிட்டாரு. அது மாசா அந்த மாஸ்டர் படத்துல பாருங்க, மாஸ்டர் படத்துல கைதி எல்லாம் இருப்பாங்க தெரியுது, அந்த செயின் போட்டு சுருட்ட முடியும், அது மாதிரியே இருப்பான். அவன் கிட்னாப் பண்ணாதுன்னு கடிச்சு வச்சிருவான். If you grab me, I'm gonna bite you. I swear to God, if you grab me, I'm gonna bite the fuck. You gonna let me go? I'm a dog. அப்படியே ஒன்று பீஸ்ல இருக்கும். என்னை கூட தெரியுதான்னு தெரியல இந்த இருட்டுல. ஓகே, நம்ம இந்த வண்டியில தான் போறோம். அப்படி சொல்ல ஆசை தான். இல்ல, நம்ம வண்டி அங்க நம்ம வண்டியில தருண் வண்டி. தருண் அப்பா பார்த்தா ஓடி போயிடணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாம தான் இறங்கிருக்கோம். இப்போ மாஸ்க் காட்டுறோம். நம்ம கார் வந்துருச்சு. அந்த நாய் வந்து ஃபர்ஸ்ட் சீட் பிடிக்கணும்னு முன்னாடி ஓடி போயிட்டான். நம்ம பின்னாடி போயிடும். ஓகே காய்ஸ், நாங்க கார்ல வந்தாச்சு. பாருங்க, தருண் பின்னாடி, பிரவீன் பின்னாடி, கமில். ஸோ இப்போ வந்தாச்சு. நாங்கள் இப்போ ஜிபிஎஸ் செட் பண்ணியிருக்கிறோம். அது பண்ணிட்டு போகிற வழியை வந்து வீடியோ எடுத்து போடுறோம். கிளம்பியாச்சு காய்ஸ், கிளம்பியாச்சு. ஸோ இப்போ முன்னாடி போகிறதெல்லாம் காட்டலாம்.
ஓகே, இப்போ அப்படியே வர போறோம் இடத்துக்கு. நீ ஏயா சிரிக்கிற? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அவனுக்கு பின்னாடி இது பிரச்சனை ஒருத்தருக்கு தெரியாது, ஏன்னா அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அசிங்கமா பேசி விட்டுறா, தெரியாம விட்டுட்டு. ஆக்சுவலா காய்ஸ் இது எதுக்கு வெட்டினா, ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு. அந்த இன்டர்வியூல சரி ஒரு டீசெண்டா போலான்ட்டு பாதி வெட்டியிருந்தேன். அதெல்லாம் கிடையாது. பேசுனா வந்து இப்போ வந்து ஓகே, சிக்கன் ஸ்ட்ரீட் கிட்ட வர போறோம். ஸோ நேர் ரோடு இதுல ஒரு மீன் போடணும் மச்சான். சூத்த மூடு இங்கிலீஷ் பூத்து மூடிட்டு கொண்டா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. என்கிட்ட இதை வர வேற எதுவுமே இல்ல. சிக்கன் ஸ்ட்ரீட் ஆனா அங்க காட்டுது. சிக்கன் ஸ்ட்ரீட் மக்க பக்கத்துல அதான் ஏன் காட்டுது? உண்மையா அட்ரஸ் சரியா போட்டீங்கடா. நான் கோரா கிட்ட ஒரு சிக்கன் ஸ்ட்ரீட். ஓ, இந்த சிக்கன் உயிவி நேரா போடா சிக்கன் ஸ்ட்ரீட். காணா கட் ஆயிருது காய்ஸ். இப்ப நாங்க வந்துட்டோம், இடத்த காட்டுறோம். போட்டு தான் உள்ள போனோம்னு நினைக்கிறேன். அத பாரு, பார்க்கிங்க்கு இடமே இல்ல. ஐயோ என் மாடி அந்த ஆச்சிக்கா போய் பார்க்கிங் கிட்ட போடு. உனக்கு ஹேண்டிகேப் தான் நேரா. கைஸ், நாங்க சிக்கன் ஸ்ட்ரீட்ல இருந்து வந்துட்டோம். வாங்கியிருக்கிற மாதிரி ஒரு பை கொடுத்துருக்காங்க. என்ன தெரியல, நாங்க உள்ள திறந்து போய் நாங்க பாக்குறோம். காட்டுறோம், நான் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறோம். உட்கா ஒரு பிட்டை போய் நம்ம ஃபன் பண்றோம். இப்ப நம்ம எங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோம். அவங்க 3 கார்ல உட்கார்ந்துருக்காங்க. 2 பேரும் ஏதோ குசூசன்ட் பண்ணுவாங்க. பாப்போம் சரியா முன்னுக்கு போய். ஹாய் கைஸ், என் பேர் தேவா. என் தம்பி உங்க பாட்டு போட போறான். டேய் பாடுறான். யார நம்பர்தே தெரியல தாசண்ணா. யார நம்பர்னு தெரியலனா ட்ரூ காலர்ல போட்டு பாடுறா, தெரிய போகுது. வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். டேயா சாப்பிடு. டேயா வாயை காட்டு, காதை காட்டுறான். எங்க வீட்டுல வந்து எல்லாரும் தூங்குறாங்க. யாருக்கும் தெரியாம நாங்க ஏறி குடிச்சோம். டேய் நின்றா. வீட்டுல மாட்டுறதுக்கு அவனே வாங்கி போறான். இப்ப திருப்பி எகிரி குச்சி போறோம். அதுவும் வீடியோல காட்டுறோம் பாருங்க. இது வந்து ஏறிட்டே அர்த்தம் பாத்தீங்கன்னா சும்மா இது நகைச்சுவை. நகைச்சுவை தான் பண்றோம். இது தப்பா நடிக்கணும் என் ஃபேமிலிலாம். அதனால நாங்க தாழ்மையோட மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம். இது அவங்க வீட்டை பார்த்தா ஒருத்தர் கேட்டாங்க. இது தாழ்மையோட மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம். ஜஸ்ட் ஃபன். இங்க நீங்க கட்டா தான் நாங்க பரட்டா சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அக்காய் அடுத்த ராத்திரி 1 மணிக்கு வந்து எகிரி குதிக்கிறது வந்து எனக்கு பண்ணா இருக்காக்கா. என்னன்னு கேளுங்கக்கா. இல்ல நாங்க ஆல்ரெடி பண்றதுதான். எங்க அக்கா யாச்சும் பாத்தீங்கன்னா, எங்க அக்கா அம்மா யாச்சும் பாத்தீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல நீங்க எனக்கு போன் இன்னைக்கு போட்டா அந்த யூடியூப்ல நீங்க நாளைக்கே போன் அடிப்பீங்க. அப்பெல்லாம் அடிக்க கூடாது. அது பாசத்துல நீங்க அடிக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா இல்ல நீ என்ன எங்க அக்காவோட பாசமா இருக்கியாடா நீ? இங்க நான் அப்படிதான் ஒரு நாள் தான் எடுத்து வாயில வச்சுட்டு கையிலே குடுறா. வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். யாருக்கும் தெரியாம ஜன்னல் இருந்து குடிச்சிட்டு வெளியில போய் அது முக்கியமா டிரைவர் ஜன்னல் இருக்கிறத நீங்க பாக்கணும். நான் யாரையும் மாட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டேன். சரி, டிரைவர் யாரும் கொஞ்சம் நேரம் கிளம்பிடுவாரு. நம்மளுக்கு வந்து ஏறி குடிச்சு எங்க வீட்டுல எல்லாரும் தூங்குறாங்க. அக்கா, உங்க தம்பி எப்படி பிளான் போடுறான்னு பாத்துங்க. அவன் தினமும் இந்த மாதிரி தான் பிளான் போட்டு பாத்தீங்கன்னா வெளியில வரான். இவன் தான் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போனான். என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? இல்ல காய்ஸ், இதெல்லாம் போய் நீங்க நம்பாதீங்க. யார நம்பணும்னு உங்களுக்கே தெரியும். யாருக்கும் தெரியும். சாப்பிடுற பிளான் கேமரா எனக்கே சாப்பிடுற பிளான் நானா. ஓகே, இது ஃபிளாஷ் வருது. இங்க இருந்து தான் ஃபிளாஷ் வருது. உனக்கு நெத்தி தூக்குனாலே ஃபிளாஷ் வருது. எனக்கு நெத்தி தூக்குனாலே எல்லாம் நெத்தி மட்டும் உங்களுக்கு தூக்கி என்னடி சொல்ற?
நீ என்ன சொல்ற? காய்ஸ் நீங்களே கேளுங்க, இவனுக்கு 20 வயசு ஆகுது, ஒன்னும் தாடி இல்லன்ட்டு என்ன வெறுப்பேத்துறான். ஆனா இவனுக்கு 21 வயசு ஆக போகுது, இவனுக்கு ஒன்னும் தாடி. ஒருத்தவங்களுக்கு 21 வயசு ஆகும் போது தாடி வெட்ட தெரியாம தப்பா வெட்டி நானாச்சும் ஆகுது பாருங்க. கரடி மாதிரி பூச்சி வச்சிருக்கான். நானாச்சும் எனக்கு அழகா இருக்காங்க. இவங்க செய்வன் வந்து வெட்ட தெரியாம இவரு ஆனா நல்லா வெட்டிருக்காங்க. அதான் சொன்ன மியூசியம் இருக்குல்ல, ஆதி ஒரு பாட்டுல அந்த அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவ்வளவு நான் பண்ணுவேன். நீயா சொல்ற? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்றது, ஏன் சொல்றடி, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என்னடா நம்ம டிரைவர் கொஞ்சம் சூடான அவரை கண்ட்ரோல் பண்றாரு. இல்ல டயர்டா இருந்தா எல்லாமே நீ டயர்டா இருக்க, இந்த அவங்க கூட தான் டயர்டா இருக்கு, இந்த அவங்க கூட தான் டயர்டா இருக்கு. புடுங்கறான் இன்னைக்கு முழுக்க. ஏய் டயர்டா இருக்குல்ல நான் சொல்றேன். என்ன புடுங்கானுங்க அவங்கிட்ட போய். இன்னைக்கு நான் டயர்டா இருக்கேன். டயர்டா இருக்கு. நான் வந்து காலையில போயிட்டு கெவின் ஸ்டைல விளாடுறான். அப்படியாடா? அது போயிட்டு வேடிக்கை தான் வந்தேன். அது வேற விஷயம். நீ அப்புறம் அந்த கோச்சிங் காரம் வந்து நீங்க நல்லா பாக்குறீங்க, எங்க டீமுக்கு வரீங்கன்னு கேட்டான். பாக்குறதுக்கு விளையாட்டுக்கு கேட்டான். நான் கூப்பிட்டு கேட்டேன், எம்மா என்ன அது மாதிரி எம்மா என்னம்மா இது? அவர் சொன்னா நீ நல்லா விளையாடுற, கொஞ்சம் நம்ம விளையாடுவோம் எல்லாம். இவங்களை காம்பி காட்டுறான். அவன் இருந்து நல்லா பாக்குறேன். தம்பி இல்ல எல்லாம் உண்மைலாம் வரக்கூடாது. கூப்பிட்டான், விளையாட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தேன், படுத்துக்கிட்டேன். நீ விளையாடுதானே? அந்த படுத்து தூங்குறதே எனக்கு அல்பாயிடுச்சு. இல்ல நீ விளையாடுறது உனக்கு சப்போர்ட் ஆயிடுதானு? ஆமா. இப்ப நான் சொல்றேன்டா. சொல்றேன். காலைல 9 மணிக்கு விட்டாங்க கேட்டுக்கு. நீ எத்தனை மணி? நான் 4 மணி. 4 மணி 9 மணி எங்க இருக்கு? 4 மணி எங்க இருக்கு? தம்பி காலம் 6 மணிக்கு நான் எழும்பிட்டேன். 4 மணிக்கு கிளம்பிட்டான்டா சாடா. இந்த அவங்க ஓகே காய்ஸ், நாங்க வந்துட்டோம். நாங்க எகிரி குதிக்கும் போது அதை வீடியோ எடுப்போம். ஓகே காய்ஸ், இப்போ நாங்க வந்தாச்சு. ஸோ இப்போ நாங்க எகிரி குதிக்கிறத காட்ட போறோம். ஓகே காய்ஸ், நாங்கள் வீட்டில் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இப்போ நாங்கள் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம் நல்லபடியாக. ஸோ சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரிவ்யூ காட்டுறோம். நீ புக் பண்ணணும். ஓகே காய்ஸ், இப்போதான் சாப்பிட்டு முடிச்சோம் சிக்கன் ஸ்டீக். எப்படி இருந்துச்சு? நான் உப்பு இல்லை, சீரியஸாக உப்பு இல்லை. அது தெரிஞ்சா சரி, அது வேற விஷயம். ஆனால் நான் உப்பு இருக்காது. அண்ணன் கொக்காவை சொல்றாங்க, அருமையான நீ. ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்துட்டு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த மாதிரி வீடியோ நிறைய பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன். இதோட முடிகிறோம்.